தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு. இதுல வந்து ஆதிச்சநல்லூரை பத்தி பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது கீழடி. கீழடி அப்படிங்கிறது சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தது. இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இதை வந்து ஆராய்வு பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கீழடி அப்படிங்கிறது ஒரு கிராமம். திருப்புவனம் அப்படிங்கிறது வந்து இந்த கீழடியுடைய தாலுக்கா. கீழடி எங்க இருக்கு, அது எங்க சார்ந்தது, எந்த மாவட்டத்தை அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தது. இது மூணு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இந்த கீழடி அப்படிங்கிறது சங்க காலத்தை சேர்ந்த பழமையான நகரம். இது வந்து ரொம்ப பழமையான நகரம். அது சங்க காலத்தை சேர்ந்த பழமையான நகரம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஆய்வு செஞ்சுதான் கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்படிங்கிறது இப்ப பாருங்க, உங்களுக்கு இது கீழடி இது பார்க்கும்போது தெரிய வரும். இப்போ ஆய்வுல நிறைய இருக்கு, ஓகேவா. ஆய்வுல வந்து செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள், வடிகால்கள், இது வந்து கீழடியில அப்பவே இருந்திருக்கு. எப்போ, சங்க காலத்திலேயே. இதையும் வந்து ஆய்வுல கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறமா தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு. தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை எங்கிருந்து கிடைச்சிருக்குன்னா கீழடியிலிருந்து. அடுத்தது இரும்பாலான பொருட்கள் என்னெல்லாம், இரும்பாலான பொருட்கள், அப்புறம் கண்ணாடியாலான மணிகள், சங்கு வளையல்கள், தங்கம், முத்து, செம்மணிகள், இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா 2017 வருஷத்துல இந்திய தொல்லியல் துறை இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இதெல்லாம் வந்து கீழடியில இருந்து கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க இல்லையா. இதுல இரு மாதிரிகளை வந்து இவங்க வந்து சோதனைக்கு அனுப்புறாங்க. இப்போ கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு, ஸோ அதை அனுப்புனா அதை வச்சு அவங்க கணிப்பு பண்ணி அதோட வயது எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லிடுவாங்க. அதனால இவங்க எங்க அனுப்புறாங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு, எவ்வளவு வருஷம் பழமையானது அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதுக்கு எங்க அனுப்புறாங்கன்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய புளோரிடா அப்படிங்கிற இடத்துல பீட்டா அனாலிட்டிக் நிறுவனம் அப்படின்ட்டு ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த பீட்டா அனாலிட்டிக் நிறுவனத்துக்கு அனுப்புறாங்க. சோ அவங்க சோதனை செஞ்சு பார்த்ததுல முடிவு என்ன வருது ரிசல்ட் அப்படின்னா, இது வந்து கிறிஸ்துவருக்கு முன், பொது ஆண்டுக்கு முன் 200 சார்ந்தது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் நம்ம முதல்லயே இங்க பார்த்திருப்போம் கீழடியில அதனாலதான் இப்ப தெரியுதா, சங்க காலத்தை சேர்ந்த பழமையான நகரம் கீழடி நகரம் அப்படின்னு ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்ப 200 சேர்ந்தது அப்படிங்கும் போது இது சங்க காலத்தை சேர்ந்த மிக பழமையான நகரம் தான் இந்த கீழடி அப்படிங்கறத ஆய்வு மூலியமா நம்மளுக்கு இந்த பொருட்கள் கிடைத்தது வச்சு தெரிஞ்சிருது. ரைட். அடுத்தது என்ன அப்படின்னா, இங்க ஒரு டாபிக் இருக்கு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட், இங்க 2 பாயிண்ட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக், ஓகேவா. ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கால தொற்பொருட்களும் வந்து இந்த கீழடியில கிடைச்சிருக்கு. இதை வச்சு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்தியா அப்புறம் ரோம் இந்த 2 நாடும் சேர்ந்து, அதாவது இந்த 2 நாட்டுக்குள்ளேயும் வந்து வணிக தொடர்பு வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு சான்று வந்து கீழடியில கிடைச்சிருக்கு. இப்ப தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் வந்து எஃகு அப்படிங்கிறது ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு சான்றா வந்து, அதாவது அலெக்சாண்ட்ரியா அப்படின்ற ஒரு துறைமுகத்துல இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது. இது வந்து பெரிபிலசில் அப்படின்ற இதுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. சரியா.